ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஞ்சி குழம்பும், அதுக்கு அடுத்தது மைசூருக்கே உரித்தான மைசூர் ரசங்க. ரொம்ப ரெண்டுமே சிக்னேச்சர் டிஷ்ஷு தான் எங்கள் வீட்டில். எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு ஒன்று இஞ்சி குழம்பு. இதுக்கு வந்து 1/4 கிலோ இஞ்சியை தோல் சீவிட்டு துண்டு துண்டாக போட்டு மிக்சியில் பல்ஸ் மோட் விட்டு துருவி வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் வெல்லம், அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு மிளகு, வெந்தயம், முழு வெந்தயம், அதுக்கப்புறம் 1 கப்பு பொடிசாக அரிஞ்ச சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, 2 கருவேப்பிலை, பச்சை மிளகாயை 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து 1 லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்துங்க. கண்டிப்பாக இதுக்கு அடிக்கனமான பாத்திரம் தான் வேணும். அதுக்கு அடுத்தது நல்ல ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெயை விட்டு அதில் இந்த மிளகும் வெந்தயமும் போட்டு நிறம் மாறுற அந்த ஸ்டேஜில் மிளகாயை போட்டு, காஞ்ச மிளகாய் 2 அதை போட்டு கிள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி துருவி வச்சுருக்கிறத நீங்கள் போட்டு கைவிடாமல் கிளறணும். ஏன்னா இந்த இஞ்சி வந்து நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி போடுறோம். இதுவே நீங்கள் வந்து இந்த கிரேட்டரில் துருவி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து வேலை ஈஸியாக முடியும்னு சொல்லிவிட்டு பல்ஸ் மோடில், அதனால் இந்த கிளறும்போது இந்த அடி பிடிச்சிட்டே இருக்கும். அதனால் கைவிடாமல் கிளறணும். இன்னொரு டிப்பு வந்து, இந்த இஞ்சி வந்து கம்ப்ளீட்டாக இந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த கோல்டு கலரில் வரணும். தீஞ்சும் போயிடக்கூடாது. அதே மாதிரி கலர் மாறாமல் லைட்டு ப்ரௌனாக இருந்தால் கூட லைட்டாக கசப்பு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கோல்டு கலரில் மாறணும் கண்டிப்பாக இஞ்சி. அது வரைக்கும் நம்ம மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே வச்சு கைவிடாமல் இந்த அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த குழம்போட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்குங்க. அது கூடவே இந்த சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இந்த இடத்துல உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா 1 மிளகாய் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்கள் பச்சை மிளகாயோட காரம் பார்த்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் கொடுத்துருக்குறேன். அது உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 ஸ்பூன் தனியாத்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துங்க, தனி மிளகாய்த்தூளும். இது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு, இப்போ கொஞ்சம் எண்ணெய். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான், ஆனால் எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் இது தனி டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் கூட 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பை இங்கே சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம வெல்லம் 1 ஸ்பூன் சொன்னோம் இல்லைங்களா, கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். ஏன்னா இந்த இஞ்சியோட காரத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் இந்த கசப்பை எடுத்துகிட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்லலாம் சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, 1 லெமன் சைஸ் புளி, அதை கரைச்சி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு போதுமான தண்ணியை சேர்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். இதில் இருக்க மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கு இந்த போதுமான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து அந்த திக்காக வரும்போது நம்ம இறக்கிட வேண்டியது தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டுங்க. எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சாப்பிட்லாம். சாதத்து கூட, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடயும் நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம ஹெவியாக ஃபுட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் இந்த இஞ்சி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்க. இந்த மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப ஏற்றது. கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் இந்த இஞ்சி குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டான இஞ்சி குழம்பு தயார். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மைசூர் ரசங்க. இது மைசூரில் ரொம்ப ஃபேமஸானது. என்னோடய கன்னடா ஃப்ரெண்டு தான் இந்த மைசூர் ரசம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அடிக்கடி செஞ்சுருக்கோம். உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல
நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேடி மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். இது 4 பேருக்கு தேவையான ரசம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் தனியா, முழு தனியா, அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. அதுக்கு அடுத்தது புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. அதுக்கப்புறம் 1 கப்பு 100 கிராம் பருப்பு, துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 5-6 பல் பூண்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொடியை நம்ம எண்ணெயில் வறுத்துக்கணும். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி, ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டாலும் சரி. ஃபஸ்ட்டு இந்த வெந்தயமும் தனியாவும் வறுக்கணும். மிளகு ஜீரகம் லைட்டாக வறுத்தா போதும். அதனால் ஃபஸ்ட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், அதே சமயம் கருகிடாமல் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு மிளகாயை கிள்ளி சேர்த்துக்குங்க. இது பேடி மிளகாய் ஒரே ஒரு மிளகாய், அதுக்கடுத்து காஞ்ச மிளகாய் 2. இதை 3த்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பாதி தனியாக வறுத்ததுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான், இல்லைன்னா மிளகாய் கருகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே இந்த மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது வறுத்தா போதும். இதை உடனே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொரன்னு பொடியாக பொடிச்சிட்டு வரணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். அப்போ தான் பொடிக்கும்போது அது மிக்ஸி ஜார் ஒட்டிக்காமல் நல்லா ஈஸியாக வரும். அதனால் எண்ணெய் இந்த டிப்பை கரெக்டாக பாருங்கள். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு தான் பொடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் அதே வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம தக்காளி 2 சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா தக்காளி சீக்கிரம் குழவா வெந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலெல்லாம் வைக்காதீங்க, ஏன்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும். நான் இந்த ட்ரைப்ளே கடாய் தான் சமீபத்தில் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மூடி தான் இல்லை, நான் டிமார்ட்டில் வாங்கினேன், மூடி இல்லாமல் தான் வாங்கினேன். அதனால தான் வேறு மூடி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழைய நல்லா தக்காளி வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் சைஸ் புளி சொன்னேன் இல்லைங்களா, அதை கரைச்சி இதில் சேர்த்துருங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி. இந்த ரசம் 4 பேருக்கு தாராளமாக பரிமாறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ்ஸு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நம்ம ரசம் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்காது. பாருங்கள், இதுக்கு நம்ம அந்த 100 கிராம் பருப்பை நல்லா குழம்பா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடித்தோம் இல்லைங்களா, தனியா, மிளகாய், ஜீரகம், அதெல்லாம் அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நம்ம ரசம்லாம் நுரைச்சி வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். ஆனால் இந்த மைசூர் ரசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சு தாளிப்பு, 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய வைக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேருங்க. அப்போ தான் டக்குன்னு பொரியும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த பூண்டு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 5 பல், அதை இந்த ஸ்டேஜில் நல்லா இடித்து, இதை பாருங்கள், இந்த இடிக்கொல்லில் 1 பாதியமாக இடித்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு இந்த ரசத்துக்கு ஒரு நல்ல தனி ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த டிப்பும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மைசூர் ரசம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த நெய் வாசனையோட, இந்த பூண்டோட மணத்தோட இந்த ரசம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் யார் வந்தாலும், கெஸ்ட்டு வந்தால் இந்த இஞ்சி குழம்பு, இந்த மைசூர் ரசம்
கண்டிப்பாக இருக்கும். அந்தளவு எல்லாரோட ஃபேவரெட்டுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே இந்த வேடி மிளகாய் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதனால் கலரு தக்காளியோட இது எல்லாமே சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த சமயத்தில் இதுக்கு ஒரு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்கணும். கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். ஏன்னா கர்நாடகக்காரவங்க எல்லாமே அவங்களோட எல்லா டிஷ்ஷுலேயும் இந்த வெல்லம் சேர்ப்பாங்க. உங்களுக்கு அந்த வெல்லம் பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம். ஆனால் வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் மைசூர் ரசத்தோட டேஸ்ட்டு நீங்கள் அனுபவிக்க முடியும் சாப்பிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் ஓரளவு லைட்டு கெட்டியாக இருக்கும். இது அப்படியே நம்ம சூப் மாதிரி குடிக்கவும் செய்யலாம். சூப்பரான மைசூர் ரசம் தயாருங்க. இந்த 2 ரெசிப்பியும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய இந்த மாதிரி நெல்லிக்காய் ரசம், இந்த மாதிரி நிறையா மருந்து குழம்பெல்லாம் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog எல்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. தேங்க்யூ.